வணக்கங்க. ஏலகிரி மகாசக்தி ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. நம்ம திருப்பூர் கோயம்புத்தூருக்கு நடுவில் சூலூர்லேருந்து கலங்கல் ரோட்டில் ஒரு 5 கிலோமீட்டரில் கலங்கல் ரோட்டுலேயே இந்த பக்கம் வந்தாங்க. விஐபி சிட்டின்னு சொல்லி ஒரு அருமையான சிட்டி பிளாட் போட்டிருக்காங்க. அதாவது பார்க்கலான்ட்டு வந்தாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியினுடைய டீட்டெயில்ஸை நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது விஐபியினுடைய ஜோனல் ஹெட்டுக்கிட்ட. சரிங்களா? ஹாய் ப்ரோ, இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மிஸ்டர் வடிவேல் குமார். வணக்கம். விஐபியில் ஜோனல் ஹெட்டாக இருக்கிறாரு. இவர் வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்மளுக்கு சொல்லுவார். ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்டினுடைய லொக்கேஷனை பற்றி சொல்லுங்க. ப்ராஜெக்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சூலூர் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள இந்த சைட்டே அமைஞ்சிருக்கீங்க. இதுல இன்னொன்னு என்ன ஃபெசிலிட்டினா, சுத்தி வீடுகள் நிறைந்த பகுதிங்க. அதுபோக மெயின் ரோடுக்கு தொட்ட மாதிரியே நம்ம சைட் இருக்குங்க. அதுதான் நம்மளோட ஃபேமிலி ரேஞ்ச். ரைட். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டில நான் ஏன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது அருமையான கேள்விங்க. அனைத்து மக்களும் கேட்கக்கூடிய கேள்வி. ஏன் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஒரு வீடு கட்டணும்னா என்ன நினைப்போம்? சுத்தி எல்லா வசதியும் இருக்கான்னு பார்ப்போம். தண்ணி வசதி, கரண்ட் வசதி, ரோடு வசதி, போக்குவரத்து வசதி, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கா, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, காலேஜஸ் பக்கத்தில் இருக்கா பார்ப்போம். அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியோட அமைஞ்சிருக்கீங்க. சுற்றி காம்பவுண்ட் வாலு போட்டு சேஃப்டி பண்ணியிருக்கோம். கேட்டட் கம்யூனிட்டி செக்யூரிட்டி, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டு. அதனால இது கண்டிப்பாக வாங்க. எல்லாத்துக்கும் அவங்க கனவு இல்லத்தை அமைக்கக்கூடிய முக்கியமான இடமா இருக்குங்க. ஓகே. மக்கள் எல்லாரும் கேட்கறது வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டா அப்படின்னு கேட்பாங்க. இது டிடிசிபி கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு சைட்டு போனீங்கன்னா டிடிசிபி இருக்கா, சிஎம்டிஏ பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் செக் பண்ணி வாங்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அதை கேட்கறாங்க டிடிசிபியான்னு. அதனால நம்ம எல்லாரும் வாங்கக்கூடிய இதுல டிடிசிபி பண்ணி சிஎம்டிஏ படி பிரிச்சு பிளாட் வந்து ஒவ்வொரு சைஸ் வரையா வச்சிருக்கோங்க. ஓகே. எப்படி எல்லாம் பிரிச்சிருக்கீங்க நீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வாங்கக்கூடிய அளவுல மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்குங்க நம்ம. மினிமம்ல இருந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 7 சென்ட் வரைக்கும் இருக்குங்க. 7 சென்ட் வரைக்கும் கமர்ஷியல் வச்சிருக்கோம், ரெசிடென்ஷியலும் வச்சிருக்கோம். கமர்ஷியல் இருக்குங்களா? ஆமாங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கமர்ஷியலுங்க, ரோடு பேஸ்ல. ஓ, அப்படிங்களா? ஆமாங்க. சரி சரி சரிங்க. சரி சரி. இதுல என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க? இது அம்யூனிட்டிஸையும் பாத்தீங்கன்னா, இப்போ வீடு வரோம்னா சுத்தி நமக்கு என்னென்ன வசதி வாய்ப்பு வேணுமோ எல்லா வசதியும் அமைஞ்சிருக்குங்க. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம் தண்ணிக்கு. ஓ, இண்டிவிஜுவல் கனெக்ஷன் பைப் லைன் கொடுத்துருக்குறோம். இது அப்படியே ஓவர் ஹெட்ல இருந்து டேங்க் வச்சிருக்கோம், அதுல இருந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். வீடு கட்டினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துருங்க. ஓகே. அது போக நல்ல தண்ணி பைப்பு கனெக்ஷன் பண்ணிருக்கா, லைன் கொடுத்துருக்காங்க. நீங்க வீடு கட்டி டாக்ஸ் மாத்திரமே உங்களுக்கு லைன் வந்துருங்க. நல்ல தண்ணி கார்பரேஷன் வாட்டர், அத்திக்கடை வாட்டர் வந்துருங்க. ஓகே. அது போக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஸ்ட்ரீட் லைட்டும் வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. பார்க் இருக்குங்களா? பார்க் சில்ட்ரன்ஸ் எல்லாம் விளையாடக்கூடிய ஒரு சேஃப்டியான பார்க்கு நம்ம இதுல அமையிருக்குங்க. எல்லா விதமான டூல்ஸும் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. குழந்தைகள்லாம் நல்லா சந்தோஷமா விளையாடுவாங்க. சரி, ரைட். இப்போ இது வந்து வாங்குறப்போ லோன் ஃபெசிலிட்டி அவைலபிளா இருக்குங்களா? கரெக்டா கேட்டீங்க. ஏன்னா எல்லாருக்குமே காசு இருக்கு வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். காசு இல்லாதவங்க கூட நம்ம வாங்கலாங்க. கண்டிப்பா. எப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே லோன் கேட்பாங்க. ஆமா, கண்டிப்பா. லோன்ல வரதான் 70% வராங்க பிளாட் வாங்குறவங்க. அதனால நம்ம ஆத்தரைசேஷன் பேங்க்ல வந்து நம்ம டை அப் பண்ணிருக்கோம். ஓகே. அதனால எந்த பேங்க்ல வேணாலும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். எல்லா ப்ரொஃபைலும் பேஸ்டு. ஓகே. இதுக்கு எவ்வளவு நம்ம முன்பணம் கட்டணும்? முன்பணம் பிளாட் நம்ம பார்த்து உங்களுக்கு பிடிக்குதுன்னா எவ்வளவு? ஆமா சார். முன்பணம் வந்து ஜஸ்ட் ஒரு 30,000 நீங்க கட்டினீங்கன்னா புக் பண்ணி ஹோல்டு பண்ணிடுவோம். 30,000 கட்டினா புக் பண்ணிக்கலாம். 30,000 இப்ப கட்டினீங்கன்னா அவங்க புக் பண்ணிடுவாங்க. ஓ, வெரி குட். புக் பண்ணி ஹோல்டு பண்ணிடுவோம். சரி சரிங்க. அதுக்கப்புறம் நீங்க 15 நாள்ல கைட்லைன் வேல்யூ கட்டணுங்க. ஓகே. பேங்க்ல சரி. கட்டிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ கொடுத்தா போதுங்க. ஓகே ஓகே. 30 நாள்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் ஆஃபரும் பண்றோம் நாங்க.
கிஃப்ட் எல்லாம் கொடுப்பீங்க? கிஃப்ட் ஆஃபரும் இருக்குங்க. ஓகே. அதுவும் கோல்டுங்க. வா, பயங்கரமா சொல்றீங்களே. ஆமாங்க. சரி சரி, ரைட்டு. ஸோ இப்போ எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு 30,000 கட்டி இந்த பிளாட்டை நீங்க புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அது எப்போ சார் ஓப்பன் பண்றீங்க? இப்போ பிளாட் ஓப்பன் இப்போ வந்து கம்மிங் சண்டே வந்து லான்ச் பண்றேங்க. சைட் லான்ச் பண்றோம். டிவி ஃபேம்ஸ் எல்லாம் வராங்க. ஓகே. நல்லா கிராண்டா பண்றேங்க. அதுக்கு முன்னாடியே இப்போ 1 வீக்கா ஃப்ரீ அட்வான்ஸ் புக்கிங்கா போயிட்டு இருக்கு. ஓகே. ஸோ எல்லா மக்கள் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் வராங்க. வந்து உங்களுடைய சைட்டை வந்து பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் அந்த வடிவேல் சார் அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணார். அவருக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.